அப்பாடா, ஒரு வழியா ரேவதியா கனடாக்கு அனுப்பிச்சு வச்சாச்சு. ஆமா சந்திரா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே நீதான். நீ இல்லனா நான் ரேவதிய கனடா அனுப்புறத பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். என்னக்கா நீ யாருக்கோ சொல்ற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? வா போலாம். கொண்டாடவா போறீங்க? கொண்டாட்டம் திண்டாட்டம் தான்டா இனிமே உங்களுக்கு. ஹலோ ஹலோ சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனடா போறதுக்கான பிளைட் ஒன்னு டேக் ஆஃப் ஆச்சே. ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டேக் ஆஃப் ஆச்சு. சார், அந்த பிளைட்டை உடனே லேண்டிங் பண்ண சொல்லுங்க. ஹலோ, யார் சார் நீங்க? டேக் ஆஃப் பண்ண பிளைட்டை எப்படி லேண்ட் பண்ணுவாங்க? சார், அந்த பிளைட்ல பாம் வச்சிருக்காங்க சார். நீங்க வார்னிங் கொடுத்து அந்த பிளைட்டை லேண்ட் பண்ணலனா அதுல இருக்கிற அத்தனை பேரோட உயிருக்கு ஆபத்து சார். பாமா? என்ன சார் சொல்றீங்க? சார், நீங்க யார் சார் பேசுறது? நீ கேட்டா நான் சொல்லிடுவேனா? ஹலோ ஹலோ, என்னாச்சுங்க? சொன்ன மாதிரி பேசிட்டீங்களா? சகல, அதெல்லாம் பக்காவா பேசிட்ட சகல. சரிங்க, இதுக்கு மேல என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். எங்க சிவனாண்டிக்கு அந்த சித்தப்பாக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த போன் அங்கேயே திரும்ப வச்சிருங்க. சரி சகல, போன் அங்கேயே வச்சிடறேன். சகல, ரேவதி திரும்ப வரணும்னு நீ இவ்வளவு கஷ்டப்படுறியப்பா, உனக்காவது ரேவதி திரும்ப வந்துருவாப்பா. சரிங்க, பார்க்கலாம். நில்லுங்க. நான் அவ்வளவு கெஞ்சியும் ரேவதி அனுப்பிட்டீங்கல்ல, சிரிக்கிறீங்களா? உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அவ நம்பிக்கையை சுக்கு நூறா உடைச்சிட்டு எப்படிமா உங்களால சிரிக்க முடியுது? ரோகிணி, அவ தப்பான நம்பிக்கைய வளர்த்தா, அது அவ வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சுதான் அக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா. அதனால அவளை கனடா அக்கா அனுப்பி வச்சா. அது புரியாம கத்திட்டு இருக்க? நியாயமா அக்கா பண்ண காரியத்துக்கு நீ அவளுக்கு ஆரத்தி எடுத்திருக்கணும். சித்தி, எங்க அம்மா இந்த அளவுக்கு சீப்பா நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. கேட்டி அவன் பொண்ணு பேசுறத? உன்கிட்ட கேள்வி கேட்க முடியாதுன்னு என்கிட்ட கோவப்பட்டு இருக்கான். ஏ ரோஹிணி, என்னடி பிரச்சனை உனக்கு? நான் என்ன சொல்லணுமோ அத போன்ல சொன்னது உனக்கு பத்தலையா? திரும்ப அத நேர்ல வேற சொல்லணுமா? பெத்த பொண்ணோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சோம் அவ வாழ்க்கையை கெடுத்துட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம எப்படிமா உங்களால இருக்க முடியுது? குற்ற உணர்ச்சியா? எனக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி? நான் என் பொண்ணோட வாழ்க்கைய அந்த கார்த்திகிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்கவே போறேன். சந்திரா, நீ எனக்கு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு தரியா? நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. பாவம்மா ரேவதி. ரோஹிணி, உன் புலம்பல கொஞ்சம் நிறுத்து. சும்மா ரேவதி பாவம் நான் அவ வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு இன்னும் என்னென்ன சொல்ல போறேன்? இது பாரு, ரேவதி என்னோட பொண்ணு. உன்னை விட அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு தான் அக்கறை இருக்கும். புரியுதா? அக்கறையா? அக்கறைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமாமா? பெத்த பொண்ணு மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது அவங்களுக்காக அமைச்சு கொடுக்கறதோ, அவங்க சந்தோஷத்துல
தானும் சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு பேரு தான் அக்கறை. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ரேவதி மேல இருக்கிறது அக்கறையா? இப்ப என்ன, நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? அக்கா, வழக்கமா மாமா தானே இதெல்லாம் பண்ணுவாரு. இன்னைக்கு உன் பொண்ணு இந்த வேலையை பாக்குறா போல. எதுவும் தெரியாதவங்களுக்கு தான் கிளாஸ் எடுக்கணும். எல்லாம் தெரிஞ்சும் வரட்டு பிடிவாதத்திலயும் ஈகோல முடிவெடுக்கிறவங்களுக்கும் யாராலையும் கிளாஸ் எடுக்க முடியாது. அதான் முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? போ, ரூமுக்கு போ. அம்மா, ரேவதி நிஜமாலே பாவம். நிறுத்து. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. நாளைக்கு ஊர்ல 4 பேரு என் பொண்ணை பார்த்து பாவம்னு சொல்லி கேலி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் இவ்வளவு தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது உன் மண்டையில முதல்ல ஏறுதா? அம்மா, அதெல்லாம் உங்க கற்பனை தாம்மா. கார்த்தி ரொம்ப நல்லவருமா. அவர் ரேவதியை ரொம்ப நல்லாவே பார்த்து பாரு. அதை எப்பதாம்மா நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? வாய மூடு ரோஹிணி.